ஹாய்! இன்னைக்கு என்னோட லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலான டே. என்னோட பையனுக்கு பர்த்டே தான் இன்னைக்கு. ஸோ காலையிலே எந்திரிச்சு அவன ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு, ட்ரெஸ்லாம் மாட்டி விட்டுட்டு, நாங்களும் வீட்ல குட்டியா ஒரு பூஜைய போட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போனோம். போனதும் 2 விளக்கேத்தி சாமியும் கும்பிட்டுட்டு, அதுக்கு பக்கத்துலயே பெருமாள் கோயில் இருந்துச்சு. அங்கேயும் போய் விளக்கேத்திட்டு, வெத்தல மாலையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். இந்த டைம் தம்பியோட பர்த்டேக்கு வந்துட்டு ஊருக்கு போற பிளானே இல்ல. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு லீவ் கிடைக்கல. 1 டேல வந்துட்டு போயிட்டு வர முடியாது இல்லையா? ஸோ அப்பா, அம்மா வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்துட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அவங்க வந்துட்டு வரல. ஸோ நம்மளே சிம்பிளா வீட்ல வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வீட்ல எந்த ஒர்க்குமே பார்க்கல. கிச்சனுக்கு வந்துட்டு லீவ் விட்டாச்சு. நைட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு நெறைய விஷஸ் டிஎம்லயா இருக்கட்டும், பர்சனலா இருக்கட்டும், அவ்ளோ மெசேஜ் வந்துட்டு எனக்கு தெரியாதவங்க வந்துட்டு நெறைய பேர் வந்து தம்பிக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கோயிலுக்கு போனதும் துளசி மாலைய வச்சு பூஜை பண்ணிட்டு, அப்படியே அர்ச்சனையும் வந்துட்டு குடுத்துட்டாங்களா, தென் வந்துட்டு நமக்கு பிடிச்ச முருகன் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, கூட்டமே இல்லாம இருந்துச்சு. இல்லைன்னா பங்குனி அப்பலாம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இங்க. நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அவ்ளோ க்ரௌடா இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மார்னிங் டிஃபன் வந்து ஹோட்டல்லேயே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு பீமாஸ் தான் வந்து கூட்டு போயிருந்தாங்க. ஹஸ்பண்ட் இந்த ஹோட்டலுக்கு நிறைய டைம் வந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். போனதும் தோசை பூரி மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு டீயோட வந்து முடிச்சிட்டோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு கேக்குமே வந்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.